ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Adobe Premiere Proல கிரீன் ஸ்கிரீன் ரிமூவல் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்த ஒரு ஃபுட்டேஜ். ஸோ இந்த ஃபுட்டேஜ்ல இருக்க கிரீன் எப்படி இருக்கு பாருங்க. பெர்ஃபெக்ட்டான கிரீனா இருக்கு. எந்த விதமான கலர் ஷேடும் இல்ல. பெர்ஃபெக்ட்டா இருக்கு இந்த கிரீன். ஸோ இந்த கிரீன சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல எப்படி நாம கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இந்த ஃபுட்டேஜை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்க்கு போறேன். எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு அல்ட்ரா கீ அப்படின்னு சர்ச் பண்றேன். ஓகே, அல்ட்ரா கீ வந்துருச்சு. இந்த அல்ட்ரா கீ இந்த ஃபுட்டேஜ்ல நான் அப்ளை பண்றேன். இப்படி அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலுக்கு போறேன். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல அல்ட்ரா கீ வந்திருக்கும். இந்த அல்ட்ரா கீல இந்த இடத்துல கீ கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கீ கலர்ல ஐ டிராப்பர் இருக்கும். ஸோ இந்த ஐ டிராப்பரை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த கிரீன்ல ஒரே ஒரு முறை நான் கிளிக் பண்றேன். ஸோ ஒரு முறை தான் கிளிக் பண்ணேன். இருக்கிற எல்லா கிரீனும் பெர்ஃபெக்ட்டா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இது பெர்ஃபெக்ட்டா ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம லைவ்லயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இந்த ஃபுட்டேஜ் நான் V2 ட்ராக்ல எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ V2 ட்ராக்ல போட்டுட்டு என்னுடைய இந்த ப்ராஜெக்ட் மானிட்டர்ல போயிட்டு நானே ஒரு இந்த இமேஜை எடுத்துட்டு வந்து இந்த ஃபுட்டேஜுக்கு கீழே எடுத்து வந்து போடுறேன். ஸோ இந்த இமேஜை எடுத்துட்டு வந்து நான் இந்த ஃபுட்டேஜ் கீழே எடுத்து போட்டுட்டேன். ஸோ இந்த இமேஜை கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஃபுட்டேஜில் இருக்கிற கிரீன் எப்படி பெர்ஃபெக்ட்டா ரிமூவ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த விதமான கிரீனும் எதுவும் இல்லை, பெர்ஃபெக்ட்டா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட இன்னொரு ஃபுட்டேஜ் இருக்கு. ஸோ இந்த ஃபுட்டேஜ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுவும் கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்த ஒரு ஃபுட்டேஜ். ஸோ இந்த ஃபுட்டேஜில் இருக்கிற கிரீன் ஸ்கிரீன் எப்படி இருக்கு பாருங்க. இது பெர்ஃபெக்ட்டான கிரீன் ஆயில் பாத்தீங்கன்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு கலர் டோன் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கலர் ஷேட் இருக்கு. ஸோ இதை வச்சு இது நாம கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம லைவ்ல பார்த்துடலாம். இப்போ நான் இந்த ஃபுட்டேஜை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு நான் எஃபெக்ட்ஸ் போறேன். ஸோ இதே அல்ட்ரா கீயை நான் இதில் அப்ளை பண்றேன். இப்படி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போறேன். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல போயிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல அல்ட்ரா கீ வந்திருக்கும். ஸோ இந்த அல்ட்ரா கீல கீ கலரை எடுக்கிறேன். ஸோ இந்த கீ கலர்ல இருக்கிற ஐ டிராப்பை நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ஐ டிராப்பரை எடுத்துட்டு ஜஸ்ட் நான் இந்த கிரீன்ல ஒரு கிளிக் பண்றேன். ஸோ இப்படி கிளிக் பண்ண உடனே பாருங்க, ஸோ இந்த கலர் ஷேட் வேறவா இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல இருக்கிற கிரீன் மட்டும் தான் ரிமூவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருக்கிற கிரீன்லாம் வந்து ரிமூவ் ஆகல. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கிரீன் இருக்கு. பெர்ஃபெக்ட்டா கிரீன் ரிமூவ் ஆகல. இந்த கிரீன் ஸ்கிரீன்ல நம்ம பெர்ஃபெக்ட்டா ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும். அதுக்கு சில அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாஸ்க் யூஸ் பண்ணியும், சில அல்ட்ரா கீயை தவிர வேற சில எஃபெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியும் பெர்ஃபெக்ட்டா இந்த கிரீனை ரிமூவ் பண்ண முடியும். இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மாஸ்க்னா என்னன்னு தெரியணும். அந்த மாஸ்கை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அல்ட்ரா கீயை தவிர வேற சில எஃபெக்ட்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வேற சில எஃபெக்ட்ஸை எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி அட்வான்ஸான ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த கிரீனை பெர்ஃபெக்ட்டா நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபுட்டேஜ் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த விதமான கலர் ஷேட் கிரீன் கலர் ஷேடும் இல்லை. இந்த இடத்துல ஃபிளாஷ் இருந்தெல்லாம் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணி பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் போட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபுட்டேஜ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கைஸ், இது போல ப்ரீமியர் ப்ரோல பேசிக்கான சில விஷயங்களை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோ எடிட்டிங் பத்தி இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா மாஸ்டர் இன் வீடியோ எடிட்டிங் லைவ் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.